வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதால் தானே. அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவன். எனவே கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இரண்டாம் மரணத்தில் பங்கடையாதபடி உன்னை காத்துக்கொள். சாத்தானுக்கு பயப்படுகிறவர்கள், அவிவிசுவாசிகள், விபச்சாரக்காரன், சூனியக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், பொய்யன், இவர்கள் அனைவரும் இரண்டாம் மரணத்திற்கு சொந்தக்காரர்கள். தேவனின் அன்பிலே நிலைத்திரு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் நம் ஏசப்பாவின் நாமம். எனவே சோதனை வேளையில் அவரை நோக்கி கூப்பிடு. உன் வேண்டுதலின் சத்தத்தை கேட்பார். வேண்டியதை அவர் தருவார். பரியாசக்காரனோடு சேராதே. தன்னை போல் பிறனையும் நேசி. ஆராய்ந்து பார்த்து நலமானதை பெற்றுக்கொள். அவர் நன்மை செய்கிற தேவன். நீ அவரை தேடினால் கண்டடையலாம். பாவம் செய்த தூதர்களோடு நாமும் நரகத்தில் விடாதபடி எச்சரிக்கையாயிரு. இன்று வருகை இருக்குமாயின் நாமும் அவருடன் போய் சேர மண்டியிடு அவரிடம். பரலோகத்தில் கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை. ஸ்தேவான் பரலோகம் சென்ற பொழுது குமாரனே எழுந்து நின்று அவரை வரவேற்றது போல் நம்மையும் அவர் வரவேற்க வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.